பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பள்ளிக்கூடங்கள் திறக்கப் போகிறது. புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிள்ளைகள் பிரவேசித்து புதிய பாடங்களை படிக்கப் போகிறார்கள். அதிலும் 10th 11th 12th என்று படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் ரொம்ப ஒரு டென்ஷனும், பிள்ளைகள் நல்லா படித்து வரணுமே என்ற ஒரு ஆத்திரமும் உங்களுக்குள்ளே காணப்படலாம். அது நிமித்தமாக சிலருக்குள்ளே என் பிள்ளைகள் படித்து தேருமா என்கிற மன சோர்வு கூட காணப்படலாம். இப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய பிள்ளைகளையும் இதை பார்க்க வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபிக்க வைத்தால் பிரயோஜனமாக இருக்கும். குட்டி பிள்ளைங்க, பெரிய பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு புதுசு வகுப்புக்கு போக போகிறீங்க, புது டீச்சர் உங்களுக்கு வர போகிறாங்க, புதிய பாடப்புஸ்தகங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால் இப்போது இந்த புதிய வகுப்பில் போகிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த ஆரம்ப நாட்களிலிருந்தே தின பாடங்களை கவனமாக நீங்கள் படிக்கணும். தினசரி அன்றன்றைக்குள்ள பாடங்களை படிக்கணும், ஹோம்ஒர்க்கு செய்யணும். அது மாதிரி 10th 11th 12th படிக்கிற பெரிய பிள்ளைகள் கூட எக்ஸாம் தேதி அறிவிக்கட்டும், மொத்தமாக படித்து கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. இப்போ இருந்தே உங்களுடைய படிப்பில் ஒரு ஒழுங்கை நீங்கள் பின்பற்றணும். தினசரி குறிப்பிட்ட நேரம் கவனமாக உட்கார்ந்து அன்றன்றைக்குள்ள பாடங்களை படிச்சிடணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஞானம் தருவார், ஞாபக சக்தி தருவார். ஆனால் உங்களுக்காக, உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக, டீச்சர்ஸுக்காக நீங்கள் தினமும் தவறாமல் ஜெபிக்கணும். சரியா? உங்களுக்கென்று ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 14 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நீ பயப்படாத. புதிய வகுப்பு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ படிக்கும்போது உனக்கு துணையாக இருந்து உனக்கு உதவி செய்வேன். நீ எக்ஸாம் எழுதும்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருந்து இந்த கல்வி ஆண்டில் நல்லா நான் படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணும், என்னுடைய டீச்சருக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்கணும், எல்லாத்திற்கும் மேலே நான் உமக்கு மகிமை செலுத்தணும் அப்படின்னு ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை பார்க்கிறேன் அப்பா. சின்ன குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கரம் வைத்த ஆசீர்வதியும். இந்த ஆண்டவரே, பிள்ளைகள் ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாங்கப்பா. புதிய வகுப்பு, புதிய டீச்சர், புதிய பாட புஸ்தகங்கள். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் வாக்கு கொடுத்தபடி நீ துணையாயிருந்து இந்த பிள்ளைகள் படிக்கும் போதெல்லாம் நீர் கூட இருந்து நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க. கடினமான பாடங்களை சுலபமாக்கி கொடுங்க. ஞானத்தின் ஆவியினால் உங்களை நிரப்புங்க. இந்த வருஷம் படிப்பில் நீங்கள் கூடவே இருந்து உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த தினமும் அந்த பிள்ளைகள் பாடங்களை படிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. போக்குவரத்திலெல்லாம் பிள்ளைகளை துணையாயிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கும் அணுகாதபடி காத்து கொள்ளுங்க. இந்த வருடத்தில் எந்த வியாதிகளும் பலவீனங்களும் பிள்ளைகளை தொடாதபடி உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே வைத்து பாதுகாத்து நடத்துங்க. நல்ல ஆரோக்கியமாய் பிள்ளைகள் இருக்கட்டும். விசேஷமாய் அரசாங்க தேர்வுக்கு ஆயத்தப்படும்படிக்கு இந்த ஆண்டு அரசாங்க தேர்வு எழுதப்போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பயங்களை கர்த்தர் மாற்றுங்க. மன தைரியத்தை கொடுத்து மகிழ்ச்சியோடு படிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை, தன்னம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்துங்கப்பா. பயங்களெல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். தின பாடங்களை படிக்க கிருபை கொடுங்க. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற நல்ல இருதயத்தை கொடுங்க. ஞானத்தின் ஆவியினால் அவளை நிரப்பி ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டுமாய், ஞானத்தை நீர் பெருக பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். அவளோடு கூட படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆசீர்வதிங்க. அவளுக்கு கற்றுக் கொடுக்க போகிற டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க. பெற்றோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய், இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் இந்த ஆண்டிலே பிள்ளைகள் படித்து வெற்றி பெற அவளை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.